ரியல் ஒன் வாய்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்முடைய எதிர்க்கு எதிர் விவாதத்தில் கலந்து கொள்ள இருப்பவர்கள் தேசிய முன்னேற்ற கழகத்துடைய தலைவரும் தீவிரமான திமுக ஆதரவாளருமான ஜிஜி சிவா அவர்கள். வணக்கம் சார். எதிர்முனையில் நம்மோடு கலந்திருப்பவர் அதிமுகவை சேர்ந்த குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தீவிர ஆதரவாளர் கிருஷ்ணசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு இப்போ தமிழக அளவுல மிகப்பெரிய ஒரு பரபரப்பாக இருக்கக்கூடியது தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய டைம் குறிப்பிடக்கூடிய நிகழ்வு தான். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல காரியத்துக்கு நேரம் குறிப்பிடுவாங்க. அதே போலதான் அண்ணாமலை அவர்கள் ஏப்ரல் 14 காலை 10-15 மணி அளவுல திமுக அமைச்சர்களுடைய ஊழல் பட்டியல் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி தேதி குறித்ததோடு மட்டுமல்லாமல் நேரமும் குறிச்சிருக்காங்க. இந்த ஊழல் பட்டியலை பொறுத்த வரைக்கும் யாருக்கு நல்ல நேரமாக அமைய போகிறது, யாருக்கு எமகண்டமாக அமைய போகிறது? நீங்க சொல்றது ஒரு நல்ல பாயிண்ட் தான். அதாவது திருமணங்களுக்கு நேரம் குடிச்சா பரவாயில்ல, இவர்கள் என்னன்னா ஒரு ஆட்சிக்கு எதிரான ஒரு நேரம் குறிச்சிருக்கிற மாதிரி தான் நானும் நினைக்கிறேன். ஆனா நீங்க இதுல யமகண்டம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியல. இல்ல, யமகண்டம் அப்படின்னா இந்த அண்ணாமலை வெளியிடக்கூடிய இந்த ஊழல் பட்டியல யாருக்கு பாதிப்பு? பாதிப்பான ராகு காலம் இவங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு திமுகக்கு. அது ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடுகள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுடைய செயல்பாடுகள், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள் செயல்பாடுகள், அந்த கட்சியினுடைய உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவருடைய செயல்பாடுகள் எல்லாமே இன்றைக்கு மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வெறுப்பை உண்டாக்கி இருக்கிறது. அந்த வெறுப்போடு இந்த அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஏப்ரல் 14 டெட்லைன் அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய ஆடட் டு த ஃபியூல் டு த ஃபயர் அப்படிங்கிற மாதிரி. அதே நேரத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் அமைச்சர்களுடைய ஊழல் பட்டியல் வெளியிட போவதாக தான் கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு வெளியிட்டு இருக்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அமைச்சர்களுக்கு எதிரான ஊழல் பட்டியல் மாதிரி தெரியலையே. ஒரு குடும்பத்தை, அதாவது தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பத்தை டார்கெட் பண்ணி தானே அந்த ஊழல் பட்டியல் வெளியிட போவதாக அந்த வீடியோ தெரிவிக்குது. முழுக்க கலைஞர் கருணாநிதி, மு.க. ஸ்டாலின் அவர்கள், கனிமொழி அவர்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய புகைப்படம் தானே பயன்படுத்த. ஆமா, அது நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இது எதனுடைய வெளிப்பாடுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க விஞ்ஞான ஊழல் அப்படின்னு சர்க்கார் கமிஷன்ல சொன்னாங்க. மக்களுக்கு எவிடென்ட்டா வெளிப்படையா தெரிகிறது என்னன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்பத்தாருடைய சொத்துக்கள் ஊழல் மூலமா தான் வந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் சட்டத்தின் முன்னால் அவர்களை யாருமே மாட்டி விடல. இப்போ வெளியிடக்கூடிய ஊழல் பட்டியலை பொறுத்த வரைக்கும் யாரு திமுகவுக்கு ராகு காலம் அப்படின்னு சொல்லி சார் தெரிவிக்கிறாங்க. திமுகவுக்கு ராகு காலமா எமகண்டமா? திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எப்பொழுதுமே மக்களால் தேர்வு செய்யப்பட்ட, மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அரசும் சரி, கட்சி திமுக தான். அப்போது எப்போதுமே திமுகவுக்கு நல்ல நேரம் தான். அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய பதவி பறி போய்விடக்கூடாது. இஜாவு நிறுவனம் கிட்டத்தட்ட 4000 சில்லற கோடியை மக்கள் பணத்தை கொள்ளையடித்திருக்கிறார்கள். 2400 கோடியை மக்கள் பணத்தை கொள்ளையடித்த ஆருத்ரா கோல்டு நிறுவனம். இது தெரிந்த 2 தான், தெரியாதது இன்னும் பல நூறு இருக்கு தமிழகத்திலே. அவர்களிடமெல்லாம் பல நூறு கோடிகளை அண்ணாமலை அவர்கள் பெற்றுக்கொண்டு அவருக்கு எடுப்பாக துடுப்பாக இருக்கக்கூடிய அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் மூலியமாக பெற்றுக்கொண்டு இப்படி ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்பாக ஒரு சராசரி ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட, வார்டு மெம்பர் கூட வெற்றி பெறாத அண்ணாமலை இந்த அளவிற்கு பல கோடிகளை மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து நீங்கள் எந்த அளவிற்கு நீங்கள் ஊழல்வாதியாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அண்ணாமலை அவர்களை நீங்கள் எல்லாம் திமுக பற்றி பேச தகுதியா? நான் கேட்கிறேன். அதிமுக கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளும் தொடர்ச்சியாக தமிழகத்தில் ஆட்சியில் இருந்தது. அப்போது இப்போது இருக்கக்கூடிய காலகட்டத்திலே சென்ற 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் கூட இவர்கள் பாஜக அதிமுகவோடு தான் கூட்டணி வைத்தார்கள். அப்போது பாஜகனுடைய தவறில் சுட்டி காட்ட திராணி இருக்கிறது. அதாவது ஊழலை ஒழிப்பேன் என்று சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும், அவர் நமது பக்கத்தில் இருந்தாலும் கூட அதை தட்டி கேட்போம் தானே உண்மையான ஊழல் எதிர்ப்பு. அண்ணாமலை அவர்களை ஊழல் பட்டியல் வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லி டைம் குறிச்சிருக்காங்க அப்படின்னா, அதாவது ஒரு ஆளும் கட்சியாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுகவுடைய ஊழல் பட்டியலை வெளியிடுறேன் அப்படின்னு தைரியமாக தெரிவித்து பட்டியலை வெளியிடுறாருன்னா அண்ணாமலை அவர்கள் ஊழல் செய்திருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது இல்லையா? அதாவது ஒரு பலசாலியிடம் சென்று மோதுவதற்கு உடல் ஒரு வலிமையோடும் மன தைரியத்தோடும் ஒரு நபரை காட்டினால் இவர் தைரியத்தோடு மோதுகிறார் என்று நீங்க சொல்லலாம். ஒரு கோமாளி
தனக்கு இருக்கக்கூடிய வலிமை என்னவென்று தெரிந்து மக்கள் மத்தியிலே பெரும் தோற்றத்தோடு பெரும் வலிமையோடு இருப்பதாக பொய்யும் புரட்டும் பேசிக்கொண்டு இந்த தமிழ்நாட்டு மக்களிடையே ஏமாற்ற முயற்சி கொண்டு, ஆனால் தேசிய தலைமை பாஜக தேசிய தலைமை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த கோமாளி எல்லாம் வலிமையான புத்திசாலி என்று சொன்னால் உண்மையான வலிமையான புத்திசாலி தமிழ்நாட்டு மக்கள் தான். இவருடைய பேச்சு ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டில் பாஜக தலைவராக அண்ணாமலை வந்த பிறகு பாஜகவுடைய வளர்ச்சி வந்து அதிகமாகிட்டு தானே இருக்கு. பாஜக இருக்கு அண்ணாமலை வந்த பிறகு அல்லது பாஜக நொந்த பிறகு என்று பார்த்தால் பாஜக நொந்த பிறகுதான் பதில் வரும். ஆனா திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரு வலுவான கட்சியா பாஜக தானே தமிழகத்தில். முதலில் தமிழ்நாட்டில் பாஜக வலுவந்த கட்சியாக இருக்குது, அதை முதலில் சொல்லுங்களேன். இல்ல கடந்த தேர்தலையே சட்டமன்ற உறுப்பினர்கள் உருவாகி சட்டமன்றத்துக்கு உள்ள நுழைஞ்சிட்டாங்க. எவன் பெற்றுக்கொண்ட பிள்ளைக்கு எவன் உரிமை கொண்டாடுவது? அத்தனை வெற்றி பெற்ற 4 சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக வாக்கு வங்கி. இல்ல வாக்கு வங்கினாலும் தமிழக அரசியல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட்டணி அமைச்சு தானே எல்லா கட்சிகளும் தேர்தலை சந்திக்கிறாங்க. திமுக கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா 10க்கும் மேற்பட்ட கட்சிகளோட கூட்டணி அமைச்சு தான் தேர்தலை சந்திக்கிறாங்க. அப்போ திமுக பெற்றுக்கக்கூடிய எம்எல்ஏக்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகளுடைய எம்எல்ஏன்னு சொல்லலாமா? சரி, அப்ப நீங்க ஒரு புள்ளி விவரத்தை கையில் எடுத்துக்கொள்ளலாம். திமுகவோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய பெரும்பான்மையான கட்சிகள் அவர்கள் எத்தனை லட்சங்கள் உறுப்பினர் வைத்திருக்கிறார்கள், அதில் எத்தனை லட்சம் வாக்கள் ஏற்கனவே பெற்றிருக்கிறார்கள், அதில் ஒரு 1/4 பங்கு பாஜக பெற்றிருக்கிறதா? ஏதோ மத்தியிலே நீங்கள் ஆட்சியில இருக்கிறீர்கள், அதை வைத்துக் கொண்டு அதிமுகவோடு எங்களை கை கோர்த்து கொண்டு வெற்றி பெற்று விட்டு ஏதோ நாங்கள் தான் அதிமுகவிற்கு ஆதரவு கொடுத்தோம் நாங்கள் இல்லை என்று சொன்னா சில கோமாளி, அதிலே ஒரு கோமாளிகள், அதாவது அதிமுக எதிரான கட்சிகள் இருந்தாலும் கூட உண்மையில மக்கள் மத்தியில் சொல்லுகிறேன், அதிமுக நாங்கள் என்ன வெற்றி பெற்று இருக்கிறது, இது எப்படி இருக்கிறது? ஆகவே நீங்கள் எல்லாம் பச்சை துரோகிகள். எப்படி அங்கே பீகார் மாநிலத்திலே நிதிஷ்குமாரோட தலைமையில் கொண்டிருக்கக்கூடிய அந்த கட்சியோடு கூட்டணி வைத்து மெல்ல 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 அந்த கட்சியை சிதைத்து விட்டு எப்படி நீங்கள் அங்கே பெரும்பான்மை கட்சியாக மாறினீர்களோ அதே போன்றுதான் தமிழகத்தில் அதிமுக நகர்வு இருக்கிறது. சரி, இது ஒரு பொருள் இருக்கட்டும். முதலில் அண்ணாமலை ஊழல் பற்றி பேசுகிறார். இப்போ வந்து அண்ணாமலைக்கு என்ன தகுதி இருக்கிறது? இதுவரை அண்ணாமலை தன்னுடைய சொந்த பணத்தில் அல்லது சொந்த முயற்சியில ஒரு 100 ரூபாய்க்கு மக்கள் பாதிக்கப்பட்ட நேரத்தில் ஒருவேளை உணவு கொடுத்திருப்பாரா? இதே கோமாளி அண்ணாமலை குளத்தூர் தொகுதியிலே முதலமைச்சரை கீழ்த்து தொங்க விடுகிறேன் என்று சொல்லி முட்டுக்கு கீழ்க்கூடிய தண்ணியில போட்டு ஓட்டி கையெழுத்து அண்ணாமலை ஒரு வயதான முதியவர் காரை துப்பி அனுப்பினார். இது நான் 19 சொல்லலே, ஆதாரம் இருக்கு, நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா இந்த எடுத்துக்கிட்டீங்கன்னா நாளைக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து நான் ஊழல் பட்டியலை வெளியிடுகிறேன் அப்படின்னு சொல்லி நேரம் குறிச்ச உடனே திமுக மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியில இருப்பது மாதிரியான செய்திகள் எல்லாம் தெரிவிச்சுட்டு இருக்கேன். அப்போ திமுக அமைச்சர்கள் திமுகவை சார்ந்தவர்கள் வந்து பயத்துல இருந்துகிட்டு இருக்காங்களா? திமுக அதிர்ச்சி அல்ல, பாஜக தலைமைக்கு தான் அதிர்ச்சி. இந்த கோமாளை வைத்துக் கொண்டு தமிழகத்தில் நாங்கள் படுகிற பாடு என்னவென்று திமுக அதிர்ச்சி அல்ல, அந்த பாஜக தேசிய தலைமைக்கு தான் அதிர்ச்சி. ஏன்னு சொன்னால் அண்ணாமலை எப்போது தமிழக பாஜக தலைவர் பொறுப்பேற்றாரோ அந்த ஏற்கனவே அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்கும் அதிர்ச்சி தான். எப்படி என்று சொன்னால் இவர்கள் தன்னந்தனியாக இவர்கள் தன்னை வலிமைப்படுத்திக் கொள்வதற்காக ஒரு 4 துடுப்பு எடுப்புகளை வைத்துக் கொண்டு ஐவர் குழு போன்ற ஐவரே வைத்துக் கொண்டு இவர் ஏற்கனவே இருந்த கட்சி அந்த கட்சியில பணி செல்ல அத்தனையும் பாலியல் அத்துமீறல் செய்வது அல்லது பாலியல் குற்றச்சாட்டு வைப்பது. அப்போது அண்ணாமலை தமிழகத்துடைய பாஜக கட்சியை வலிமை பெறுவதற்காகவோ பாஜக கட்சிக்கோ ஒழிப்பதற்காக வரவில்லை, தன்னை வலிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு அண்ணாமலை அவர்கள் வெளியிடக்கூடிய இந்த ஊழல் பட்டியலை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கழகத்தினுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆயிட்டார். இல்ல, கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஆனாலும் இன்னும் வந்து ஒரு வலிமையான தலைவராக தமிழகத்துல இன்னும் உருவெடுக்கல அப்படிங்கிற பேச்சுக்கள் தான் அடிபட்டு. இல்ல, அது வந்து நீங்க என்னன்னா ஊடகங்கள் செய்யக்கூடிய ஒரு ஜிம்னாஸ்டிக் வேலை. அது திராவிட முன்னேற்ற கழகத்தை விட அதிமுக எடப்பாடியார் தலைமையில் வந்து மிகப்பெரிய வலிமை பெற்றிருக்கிறது அப்படிங்கறது அவர் போகும் இடங்களில் எல்லாமே திரளக்கூடிய மக்களை வைத்துத்தான் பொதுச் செயலாளராகி மக்களுடைய செல்வாக்கு இருந்தாலும் நாளைக்கு வந்து திமுக அமைச்சர்கள் திமுக ஊழல் பட்டியலை அண்ணாமலை அவர்கள் வெளியிடுறாரு அப்படின்னா இது திமுகவுக்கு ஒரு பின்னடைவை உருவாக்குதுன்னு வச்சுக்கோமே, இது எடப்பாடியார் அவர்களுக்கு ஒரு சாதகமான சூழலை உருவாக்கும். நிச்சயமா சாதகமா உருவாக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் திமுக ஆட்சியையும் கம்பேர் பண்ணி பாக்குறாங்க மக்கள். இப்ப ஆட்சி விஷயத்துல பாக்குற போது திமுக ஆட்சியை விட அண்ணா திமுக ஆட்சி பெட்டர் அப்படின்னு தான் கிராம மக்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஏன்னா விலைவாசி, நீர்ப்பாசன வசதிகளை பெருக்கிறது, காவிரி பிரச்சனை, அதே நேரத்தில் வந்து மின்கட்டண பிரச்சனை, இந்த பிரச்சனை எல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்குற போது அவர்களுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் உயர்வுகள் வந்து ரொம்ப நெக்லிஜிபிளா இருந்தது. ஆனா இப்ப
உயர்வு வந்து டபுள் மடங்குகள் மேல போனதுனால அப்ப அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னதான் தமிழகத்துல பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில மோதல் சண்டை அப்படின்னு காமிச்சுக்கிட்டு இருந்தாலும் எடப்பாடியாருக்கு மறைமுகமா வந்து அண்ணாமலை வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு, சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, வளர்த்து விடுறாரு, அடுத்த ஆளுமையா எடுத்துட்டு போவதற்காக தான் இது போன்ற ஊழல் பட்டியலை வெளியிடுறாரு. இல்ல நீங்க அது ஊழல் பட்டியல் நீங்க வெளியிடுகிற போது அது வந்து பாஜக அதிமுக கூட்டணி வரும்போது ரெண்டு கட்சிக்கு அது பயன்பெறும். தம்பி சிவா அவர்கள் சொன்னது மாதிரி நீங்க அப்பழுக்கற்ற ஒரு மனிதராக தன்னை நிர்மாணிச்சு கொள்ள வேண்டிய கடமை வந்து மரியாதைக்குரிய அண்ணாமலைக்கு இருக்கு. அப்ப அவர் சிக்கல்களில இருந்து வெளியில வர வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வந்து போச்சு. இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சொத்துக்கள் அவர்களை பற்றிய போன எலெக்ஷன் டைம்லயே வந்து கலைஞர் கருணாநிதி அவருடைய குடும்பத்திற்கான சொத்துக்களுடைய பட்டியல் வெளியிட்டாங்க. அதெல்லாமே பட்டியல் தான் வெளியிட்டாங்களே தவிர அதற்கான ஆதாரங்கள் இல்லை. ஆனா நாளைக்கு வெளியிடக்கூடிய பட்டியல்ல திமுக குடும்பங்களோ திமுக அமைச்சர்களுடைய சொத்துக்களுடைய ஆதாரங்களை அவர் வெளியிட்டார் என்று சொன்னால் அது அண்ணாமலையினுடைய ஒரு அதர் சைடை காட்டும். நண்பர் சிவா அவர்கள் சொன்னது மாதிரி அண்ணாமலை மீதே சில குற்றச்சாட்டுகளை நண்பர் சிவா வைக்கிறார். அதற்கான ஆதாரங்கள் வந்து இன்னைக்கு வந்து பல ஊடகங்கள்ல அது வந்து பேசப்பட்டு தான் இருக்கு. ஆக இது எல்லாமே அனாலிசிஸ் பண்ணி பார்க்கிறது தமிழக மக்களுடைய கடமை. இப்போ அண்ணாமலை அவர்கள் வெளியிடக்கூடிய ஊழல் பட்டியல்ல அமைச்சர்களுடைய பெயர் இடம்பெற்றிருந்தா இது திமுக ஆட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை தானே ஏற்படுத்தும். ஏற்கனவே நம்ம திராவிட மாடல் ஆட்சி, விடியல் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த 2 ஆண்டு காலத்துக்குள்ள அமைச்சர்களுடைய ஊழல் பட்டியல் வெளிவருகிறது அப்படின்னா இது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலையும் திமுக பின்னடைவை தானே வரும். அண்ணாமலை மிகவும் குழம்பி போயிருக்கிறார். எப்படின்னு சொன்னால், நாங்கள் அதாவது அண்ணாமலை தமிழக பாஜக தலைவர் பொறுப்பு ஏற்ற பிறகு பல 100 கோடிகளை வசூல் செய்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய கேடி ரவுடி இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். பொதுமக்கள் பார்க்கக்கூடிய வார்த்தையை நான் தடித்தவத்தில் பயன்படுத்த விரும்பலை. அண்ணன் திரு கிருஷ்ணசாமி அவர்களுக்கு இந்த உண்மை நன்றாக தெரியும். ஏதோ அவருடைய நிர்பந்தம் கூட்டணி கட்சியில் இருக்கிறார். ஆகிய அண்ணாமலை மீது அவர் திறந்த புத்தகமாக விமர்சனம் வைக்கவில்லை. இதுதான். ஆனால் அவருக்கு அவர் மனசாட்சி தெரியும். அண்ணாமலை ஒரு சரியான நபர், நேர்மையான நபர் இல்லை என்று எதை வைத்து சொல்லிருந்து பார்த்தால், ஊழலை பற்றி பேசக்கூடிய அண்ணாமலை 2400 கோடிகளை கொள்ளையடித்த மக்கள் பணத்தை கொள்ளையடித்த அந்த கயவனை கொண்டு போய் ஹரிஸ் என்பவனை பிரதமர் மோடிஜியோட நேருக்கு நேர சந்தித்தாரா இல்லையா, சந்திக்க வைத்தாரா இல்லையா? அதில் எத்தனை 100 கோடிகள் இங்கே கைமாறியது. நானும் நீங்கள சராசரியாக யாருன்றே தெரியாமல் அண்ணாமலை ஒரு முழு பூசண சோட்டில் மறிக்கிறார். இல்ல அவர் மீது தவறு என்று தெரிந்தும் நான் கட்சி விட்டு நீக்கி விட்டேன். இல்ல கட்சியில வந்து தினம் தினம் ஆயிரக்கணக்கான நபர்கள் வந்து இணைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொருத்தருடைய பின்னணி என்ன, அவங்க என்ன தப்பு பண்ணாங்க அப்படிங்கிற எந்த கட்சியும் பாக்குறது கிடையாது. பாஜக திமுக விலக்கு கிடையாது. நீங்க நேர்மையான கேள்வி கேட்டு இருக்கிறீர்கள். நான் கேட்பது 10 புகைப்படத்தை தமிழ்நாடு காவல்துறையில் ஒட்டப்படுகிறது. அதை தேடப்படும் குற்றவாளி என்று அறிவித்த பிறகுதான் இந்த கேடு கெட்ட கோமாளி, இந்த பைத்துக்கார கோமாளி அதற்கு பிறகு மாநில அளவிலே பொறுப்பிலே கொடுக்கிறார். அதற்கு பிறகுதான் மோடிஜியை சந்திக்க வைக்கிறார். நான் கேட்கிறேன், அப்ப மோடிஜி அவருடைய அந்த படை பிரிவிலே, அந்த பாதுகாப்பு பிரிவிலே எவனோ வந்தாலும் இவர்கள் எதையுமே தீர விசாரிகள் அறிமுகம் செய்வதற்கு அனுமதி கொடுத்து விடுகிறார்களா? அப்போது தெரிந்து இதில் மிகப்பெரிய பணம் அங்கே கைமாறிக்கிறது. உண்மை புரிகிறதா? ஒன்று, கிராமத்தில் பழமை இருக்கிறது, யோகியன் வரான் சொம்பு எடுத்து உள்ளது என்று. அது போன்ற யோகியனுக்கு என்ன பாஜக வேலை? இப்போ நாளைக்கு வந்து நான் கேட்பது, இவன் யோகியம் என்று சொன்னால் என்ன கோமாளி யோகியன் என்றால் இந்த யோகியனுக்கு பாஜக என்ன வேலை? பதில் சொல்லுவார் அண்ணாமலை. அங்கே இவர் கர்நாடகாவிலே சிங்கம் என்று சொன்னார்கள். தமிழக பாஜக ஒரு சில நேரம் காரி உமிழ்கிறார்கள். ஐயோ சிங்கம் என்று சொல்லி இந்த பாஜக ஒரு ஆடு தலையில் சுமத்தி விட்டார், நாங்கள் ஏமாந்து விட்டோம், இவர் செங்கமால் என்று அவர்களே கேலிங் கண்டமா பேசி இருக்கிறார். ஆகவே அண்ணாமலையுடைய தகுதித்த வேலை தமிழ்நாட்டு மக்களுக்கு இவ்வளவு விரைவில் தெரியும் என்று அண்ணாமலை நினைத்து பார்க்கிறேன். இந்த அளவுக்கு மறைப்பதற்காக இந்த ஊழல் பட்டியல் வெளியிடுகிறேன். நான் கேட்கிறேன், இந்த கேடு கட்ட அண்ணாமலை பார்த்து கேட்கிறேன், அண்ணாமலை உளவுத்துறை அதிகாரியா அல்ல அண்ணாமலை நாட்டோட பிரதமரா, அண்ணாமலை ஜனாதிபதியா, யார் அண்ணாமலை? ஒரு வார்டு மெம்பர்கள் தகுதியில்லாத கேடு கட்ட அண்ணாமலை, திமுக ஊழல் பட்டியலை வெளியிட சொல்லக்கூடிய அண்ணாமலை, இதே இவர் சார்ந்திருக்கிற கட்சி 8 ஆண்டு காலம் 9 ஆண்டு காலமாக இங்கே இந்தியாவில் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போது 9 ஆண்டுகளாக அப்போது இந்திய உளவுத்துறை எந்த விதமான ஊழலை ஒழிக்கக்கூடிய எந்த தொழில வேலை செய்யலன்னு அண்ணாமலை சொல்லுகிறாரா? அப்போது இந்தியாவில் ஆண்டு கொண்டிருக்கிற மத்திய அரசு தோல்வியில் முடிந்து விட்டது, எங்கோ கடற்கோடி இருக்கக்கூடிய மாநில தலைவர் நான் அந்த பட்டியலை கொண்டு போய் சேர்க்கிறேன், அத்தனை அதிகாரிகளும் எந்த வேலையை செய்யவில்லை, ஊழலுக்கு ஆதரவாக இருக்கிறார், நான் மட்டும் யோகியனாக இருக்கிறேன் என்று இவர் கண்டுபிடித்து கொடுக்கிறாரா?
அப்போது முதலில் இது உண்மை என்று சொல்லக்கூடிய அண்ணாமலை, இது பொய், அண்ணாமலைக்காக சொல்லுகிறேன், உண்மை என்று சொல்லக்கூடிய அண்ணாமலை அப்பொழுது இந்தியாவில் ஆண்டு கொண்டிருக்கூடிய பாஜக 8 ஆண்டு காலம் தூக்கிக் கொண்டிருந்ததா? ஓகே, இப்போ அண்ணாமலை அவர்கள் வெளியிடக்கூடிய ஊழல் பட்டியல் அதிமுகவுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியானதா இருந்தாலும், ஆனா அதிமுகவுல ஏற்கனவே இருந்த அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் ஒரு சிலர் தற்போதைய நிலையில திமுகவுல அமைச்சர்களாக இருக்காங்களே, இவர்களுடைய ஊழல் பட்டியலும் வெளிவரும்போது இது அதிமுகவுக்கும் ஒரு பாதகமான சூழலை உருவாக்கும்ல? இல்ல, அதிமுக இருந்து தானே அவங்க எல்லாம் திமுகவுக்கு ஓடி போயிட்டாங்க. ஆனா அதிமுக இருந்தப்ப நடைபெற்ற ஊழல் செய்த அமைச்சர்களும் செந்தில் பாலாஜி போன்றவர்களும் இப்போ திமுக அமைச்சர்களா இருக்காங்க. ஆமாமா, நீங்க செந்தில் பாலாஜி வந்து அவருடைய 5வது கட்சி 6வது கட்சியும் வந்து இப்ப திமுக இருக்காரு. நீங்க அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து நிச்சயமா தண்டிக்கப்படணுங்க. அதாவது சமுதாயத்தை, ஜனநாயக சமுதாயத்துல நீங்க ஊழல் செய்துவிட்டு ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு ஓடி போகும்போது அந்த ஊழலை நியாயப்படுத்துற மாதிரி நிலைமை வந்துடும். நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, அது அதிமுகவுக்கு அது சந்தோஷமான ஒரு சூழ்நிலை உருவாக்குமா அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. அது அதிமுகவுக்கு சந்தோஷத்தை உருவாக்குதோ இல்லையோ, மக்களுக்கு சந்தோஷத்தை உருவாக்குது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, மற்ற கட்சிக்காரங்களாக இருந்தாலும் சரி, ஊழல் செய்கின்ற பேர்வழிகளை தண்டிக்க வேண்டும் என்பதில் மக்களுக்கு எந்த விதமான மாறுபாடும் கிடையாது. இல்ல, அதே நேரத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிமுக ஆட்சியில செந்தில் பாலாஜி அவர்கள் மூலம் நடைபெற்ற முறைகேடை அண்ணாமலை இந்த ஊழல் பட்டியல வெளியிடுவாரா? நிச்சயமா வெளியிடுவார். ஏன்னா அது வந்து இப்போ உச்சநீதிமன்றத்திலே இருக்கு. அவர் என்ன ஊழல் பண்ணாரு, எப்படி நீங்க வந்து அந்த கேஸை வந்து டிராப் பண்ணீங்க, நீங்க லஞ்சம் வாங்கின ஆளுகிட்ட இருந்து லஞ்சத்தை நான் திருப்பி கொடுத்துட்டேன், என் கேஸை டிராப் பண்ணுங்க அப்படின்னு வந்து உயர்நீதிமன்றத்தில் கேட்டாரு. அது உயர்நீதிமன்றம் அலோவ் பண்ணுச்சு. அப்ப இது நீதியிலேயே வந்து நீங்க என்னன்னா, இது மாதிரி குளறுபடிகள் இருக்கின்ற காரணத்தினால அவரை வந்து டிஸ்போஸ் பண்றது, எக்ஸ்போஸ் பண்றது அப்படிங்கிறது வந்து இட் இஸ் மஸ்ட், அது பண்ண வேண்டிய ஒரு இதுதான். ஆக இன்றைக்கு ஏற்கனவே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த சொத்து பட்டியலுக்கு ஆதாரங்களை அவர் கொடுத்தாரு என்று சொன்னால், அதில் வந்து நீங்கள் விஞ்ஞான ஊழல் எல்லாமே இன்றைக்கு அடிபட்டு போய் அவர்களுடைய ஊழல்கள் எஸ்டாப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே மக்கள் மத்தியில் வந்து ரொம்ப கெட்ட பேரில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அது வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு நல்ல அவென்யூவை கிரியேட் பண்ணும். அதற்கான வழிவகைகள் நிச்சயமாக அதிமுகவுக்கு ஒரு பெனிஃபிட்டாக தான் இருக்கும். பாத்தீங்கன்னா அண்ணாமலையுடைய செயல்பாடுகளை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு ஒரு சாதகமான சூழலை உருவாக்கும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஆன பிறகு இது போன்ற அண்ணாமலை வெளியிடக்கூடிய பட்டியல் அவரை தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு வலிமையான தலைவராக மாற்றும் அப்படிங்கிற கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது. சார், முதலில் இந்த அண்ணாமலையினால் ஒரு வாக்கு கூட தமிழகத்திலே அண்ணாமலையால வாக்கு பெற முடியலனாலும் அவர் வெளியிடக்கூடிய ஊழல் பட்டியல் வந்து இல்ல. அப்போது அண்ணாமலையரை வெளியிட்டு தான் ஏதோ அதிமுகவை வலிமைப்படுத்தக்கூடிய வேலையில் இருக்கிறது சொன்னா, அப்போது அதிமுக மிகவும் எந்த அளவுக்கு பலகீனமாக இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்வீர்களா? ஆகவே கட்சியில வந்து மிகப்பெரிய கட்சியில பிளவு மோதல்கள். அண்ணாமலையினால் அதிமுக ஒரு மண்ணாங்கட்டி பிரயோஜனமும் கிடையாது. இதுதான் உண்மை. மதிப்புக்குரிய அண்ணன் கிருஷ்ணன் அவர்கள் இது நன்றாக தெரியும். அண்ணாமலையினாலோ குறிப்பா பாஜகனாலோ அதிமுக ஒன்றுமே கிடையாது. வேண்டும் என்றால் அதிமுக வைத்துக் கொண்டுதான் பாஜக லாபம் ஒழிய இந்த கோமாளி வெளியிடக்கூடிய இதெல்லாம் வைத்துக்கொண்டு அதிமுக ஒரு சாதகமும் கிடையாது. அது மட்டுமல்ல, இதை ராவுகாலமா யமகண்டம் என்று சொன்னால், நாளை வெளியிடக்கூடிய அண்ணாமலை அந்த நேரம் தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய நகைச்சுவை நேரமாக இருக்கும். நகைச்சுவை முடிந்து சென்று விடுவார். இதுதான் உண்மை. சரி, இப்போ வந்து நம்ம கர்நாடக தேர்தலை எடுத்துக்கலாம். ஆனா கர்நாடக தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிப்பிட்ட தொகுதிகளை கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது ஊடக வாயிலாக செய்திகளாகவும் வெளிவந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா அங்க கர்நாடகாவில் பாஜகவுடைய இணை பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணாமலை தான் முழுக்க கர்நாடக தேர்தலில் தீவிரமா செயல்பட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஏற்கனவே முந்தைய நிலையில முதல் பட்டியல் அப்படின்னு சொல்லி 189 வேட்பாளர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு வந்து 23 வேட்பாளர்களுடைய பட்டியலும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் 12 பேருடைய பட்டியல் தான், 12 இடங்கள் தான் வேட்பாளர் அறிவிக்கப்படாமல் இருந்துகிட்டே இருக்கு. அப்போ அதிமுகவுக்கு பாஜக எந்த தொகுதியும் கர்நாடகத்தில் கொடுக்க மாட்டாங்களா? இல்லை, நீங்கள் தம்பி சிவா சொன்னது ஒரு விதத்தில் சரிதான். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினால் ஹார்வெஸ்ட் பண்ணப்பட்டது தான் பிஜேபிங்கிற பார்ட்டி. நீங்கள் அவங்களுடைய 4 உறுப்பினர்கள் வந்து இன்னைக்கு அசம்பிளியில் உட்கார்ந்துருக்காங்கன்னா அது அதிமுகவினுடைய கொடை தான். அதிமுகவினுடைய உதவிதான் காரணம். அது சிவா தம்பி வந்து அதை வந்து நம்ம பாஜகவுடைய கொடை அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்ல, பாஜகவுடைய கொடைன்னு எடுத்துக்கிட்டோம்னா நீங்க அவங்க தனியாவே நின்றது இருக்கலாமே. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பாஜக விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாரு. என்னதான் பண்ணாலும் உடம்பு பிடியால பிடிச்சிட்டு இல்ல. அது நீங்க மெகா
திமுக வந்து 13 கட்சி கூட்டணியில் இருக்கிற போது இவர்களுக்கு கூட்டணி இருந்ததுன்னா ஓட்டினுடைய பெர்சன்டேஜ் அதிகமாகும் அப்படிங்கிறது தான் எடப்பாடியாருடைய கால்குலேஷன். ஆனா தேர்தல்கள்ல எந்த விதமான ரிசல்ட்டும் இல்லையே. தேர்தல்ல வந்து பாஜக இருக்கிறதுனால அதிமுக பின்னடைவு தானே ஏற்பட்டு இருக்கு. இல்ல, அதுதான் உண்மை. நீங்க பாஜக இல்லை அப்படின்னா நிச்சயமாக லேடியா மோடியாங்கிற மாதிரி வந்த போது அம்மா தான் ஜெயிச்சாங்க. இப்ப நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி 13 கட்சி கூட்டணி வச்சிருக்கோ அதே போல அதிமுகவும் கூட்டணி வச்சுக்கணும் அப்படிங்கறதுல ஆர்வமா இருக்காங்க. ஆனால் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக வந்து விட்டு விலகி நிற்குமானால் நிச்சயமாக நல்ல வெற்றிகளை கிடைக்கும் அப்படின்னு வந்து மக்கள் நினைக்கிறாங்க. ஆக இன்றைக்கு இந்த ஆசிலேஷன் வந்து மிகப்பெரிய ஆசிலேஷன். நீங்க கர்நாடகாவில் நீங்க பார்க்குற போது இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தமிழ்நாட்டில் எப்படி ஒரு டீபேக்கில் வந்திருக்கோ, பின்னடைவு ஏற்பட்டிருக்கோ, அதே தான் பாஜகவுக்கு ஒரு பின்னடைவு. அதை தமிழகத்தில் திமுகவுக்கு எந்த விதமான பின்னடியும் இல்ல. ஐயாக்கு நான் குறுக்கிடுக்கு இல்ல நீங்க மக்கள் மத்தியில நீங்க எதிர்கட்சியினுடைய அண்ணன் கிருஷ்ணசாமி அவர் சொல்லக்கூடிய வார்த்தை எதிர்கட்சியினுடைய வார்த்தையா தான் பார்க்க வேணுமா ஒட்டு. அது தமிழ்நாட்டுடைய வார்த்தைகள் அல்ல, தமிழ்நாட்டினுடைய கருத்து அல்ல. அண்ணன் அவர் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த கருத்திலேயே உறுதியாக இருப்பார், அதற்கு அவர் பேசுவார், நான் வரவேற்கிறேன். ஆனால் இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய கருத்து என்பது ஏற்க முடியாது. எதிர்கட்சி என்று சொல்லுகிறீர்களா, ஒரு வலிமான எதிர்கட்சி தமிழகத்தில் அதிமுக ஒப்புக்கொள்கிறேன். ஆனா இதுல ஒரு பங்கு கூட இல்லாத பாஜக எல்லாம் அதிமுக ஆதரவாக இருக்குன்னு சொல்ல இது மிகப்பெரிய பாஜக தான் தான் எதிர்கட்சி அப்படின்னு சொல்றது வந்து மக்களே ரசிக்கல. அது ஒண்ணு. நீங்க இன்றைக்கு திமுக வந்து 2021 என்ன தேர்தல் நடந்ததோ அன்றைக்கு இருந்த நிலையிலிருந்து இன்றைக்கு கீழே போய்விட்டது. நீங்கள் மக்கள் மத்தியில பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு நீங்க எடுத்து பாருங்க, அல்லது டிஸ்கஷன்ல பாருங்க. நீங்க இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மரியாதையானது மக்கள் மத்தியில குறைஞ்சிருக்கு. காரணம் என்னன்னு சொன்னா, இந்த 1000 ரூபாய் எடுத்துக்கிட்டா கூட ஏப்ரல் மாதத்திலிருந்து கொடுக்க வேண்டிய 1000 ரூபாய் செப்டம்பருக்கு தள்ளி போடுறாங்க. அதுவே அவங்களுடைய ஒரு வீழ்ச்சியிலிருந்து எந்திரிக்கிறதுக்கான முயற்சி தான். ஆக இன்றைக்கு இலவசங்கள், டோட்டல் இலவசங்கள் எதுவுமே இல்லை தமிழ்நாட்டில். அப்ப அது இலவசங்கள் இல்லைன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன பண்ணிருக்கீங்க? இப்போ திமுகவுக்கு வந்து இந்த 1000 ரூபாய் விவகாரம் வீழ்ச்சி அப்படிங்கிறாங்க. அப்ப நாளைக்கு அண்ணாமலை வெளியிடக்கூடிய பட்டியலும் வந்து திமுக இன்னும் அதுல பாதாளத்துக்கு இன்னும் வீழ்ச்சி எடுத்துட்டு போறாங்க. 1000 ரூபாய் அந்த அறிவித்த திட்டங்கள் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சி தான். இது எங்க இருக்கிறது வீழ்ச்சி? இல்ல, அறிவிப்பு மகிழ்ச்சியா இருக்கலாம், ஆனா கையில கிடைக்கலையா? அதற்கு யார் காரணம்? சென்ற ஆட்சியாளர் பல நூறு கோடிகளே அரசு பணத்தை எல்லாம் சுரண்டி விட்டு குறிப்பாக கடனில் வைத்து விட்டு சென்ற வாக்குறுதி கொடுத்ததனால்தான் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். 1 மாதம் 2 மாதம் முன்பின் இருந்தாலும் கூட அந்த திட்டத்தை கொடுக்கிறோம் என்று உறுதிப்படுத்தி தேர்தல் வாக்குறுதியை திமுக கொடுக்கவில்லை என்று சொல்வதற்கு எதிர்கட்சியில் என்ன முகாந்திரம் இருக்கிறது? ஆக செய்கிறார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு நலனை கருதி எப்போதும் சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவற்றில் திமுக என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். ஒன்று. அது மட்டுமல்ல, ஏதோ அந்த கர்நாடகத்திலே அண்ணாமலை அவர்கள் 189 இன்னைக்கு ஏதோ வேட்பாளர் 12 இடங்கள் தான் காலியா இருக்குது, அனௌன்ஸ் பண்ணாம இருக்காங்க. ஒரு 180, ஒரு 29 23 இதெல்லாம் அறிவித்தது ஒரு 420. இதை அறிவித்தது யார்? 420. கர்நாடகா பக்கம் சென்று பார்த்தால், குறிப்பாக பெங்களூர் சென்று பார்த்தா, பெங்களூர்ல எனக்கு தெரிந்த நபர்லாம் பல 100 பேர் இருக்கிறார்கள். அங்கே ஒரு டெண்டர் எடுத்தால் பாஜகனுடைய பெருமை முதலைத்தனமாக கீழ்த்தரமாக 40% மேல கமிஷன் பெறுகிறார்களாம். அங்கே யாரும் ஓட்டு போட மாட்டார்கள். இவள் அண்ணாமலை அவர்கள் இவரெல்லாம் அங்கே யார் அங்கே சிக்கி சின்ன பின்னம் ஆகி திசை மாறி தான் இங்க தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். அதான் ஏற்கனவே சொன்னேன்னு, அங்கே கன்னடா சிங்கம் என்று சொல்லி தமிழ்நாட்டு பாஜகவிலே ஒரு ஆட்டை தலையில கட்டி விட்டார்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை. ஆகவே போட்டு என்று நான் சொல்லவில்லை, மக்கள் சொல்லுகிறார்கள். கர்நாடகத்தில் இவருடைய பப்பு எல்லாம் எங்க ஒன்றும் வேகாது. முதலில் அண்ணாமலை அல்ல, அமித்ஷாஜி அவர்களே சென்று வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டாலும் கூட அங்கே கர்நாடகா மக்கள் ஒருபோதும் பாஜக இப்ப வாக்களிக்க மாட்டார்கள். மக்கள் அங்கே மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஓகே, இப்போ வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து நாளைக்கு வெளியிடக்கூடிய ஊழல் பட்டியலை பொறுத்த வரைக்கும் இதை வெளியிடுவதற்கான காரணம், பின்னணி வந்து என்னவா இருக்கும் அதிமுகவுடைய பார்வையில? அதிமுகவுடைய பார்வையில இந்த மாதிரி வெளியிடக்கூடிய பட்டியல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வீழ்ச்சியினுடைய ஆரம்பமாக தான் இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சொத்துக்கள் எல்லாமே எப்படி வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் வரும். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு மிகப்பெரிய உழைப்பாளிகள் கிடையாது. ஆக
கர்நாடகாவில் வந்து சிவா வந்து குற்றச்சாட்டு சொல்றாரு பாஜக மேல, அதே மாதிரி திமுக மேலே இங்க குற்றச்சாட்டுகள் சொல்றாங்க. ஆக இந்த குற்றச்சாட்டுகள் வந்து அங்க எப்படி இருக்கோ அதே குற்றச்சாட்டுகள் இங்கேயும் இருக்கு. அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வீழ்ச்சிக்கு தான் வந்து இந்த பட்டியல் வெளியீடு நிச்சயமாக வருமே தவிர, அதே நேரத்தில் விஞ்ஞான ஊழல்களை செய்து கொண்டிருந்தவர்களுக்கு இன்றைக்கு எப்படி இவர்கள் எல்லாம் வந்து தப்பித்துக் கொண்டு இவ்வளவு பெரிய மனிதர்களாக வலம் வருகிறார்கள் என்று மக்கள் நினைக்கின்ற ஒரு நேரத்தில் இவர்களுக்கும் ஆப்பு வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்துட்டாண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும் நாளைக்கு. அப்ப உங்களுடைய மக்களே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய பார்வையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் திமுகவுக்கு ஆப்படிப்பதற்காக வந்த ஒரு தலைவர் அப்படின்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமாக ஒரு ஆப்பு ரெடி பண்ணியாச்சு. அது நாளைக்கு ஆப்பா அல்லது மாப்பாங்கிறது மாறுதாங்கிறத நாளைக்கு அவருடைய வெளியீட்டுல வந்து எல்லாத்துக்குமே தெரிய வரும். இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா நாளைக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் இந்த ஊழல் பட்டியல் வெளியிடும் போது அதுல தற்போதைய நிலையில் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய பெயர்கள் இடம்பெற்றால் தமிழக முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பாரா? அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கும் சார்? எந்த விதமான ஆதாரம் இல்லை. நாளைக்கு நீங்களாம் பொறுத்து வந்து பாருங்களேன், இவர் இத்தனை கோடிகளை இந்த நிறுவனம் நடத்தி கொண்டிருக்கிறார் என்று அண்ணாமலை இப்படி சொல்லுவார். அவர்கள் அதற்கு அப்படி பணம் வைத்திருந்தாலும் அல்ல தொழில் செய்தாலும் கூட அதை தெள்ளத்தெளிவாக இந்திய அரசால் என்னென்ன சட்டத்திற்கு உட்பட்டு இருக்குது அதை வைத்து தான் நடத்தி இருக்க போகிறார்கள். அது மட்டும் இல்லை, அவர்கள் 50 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் மேலாக அரசியலில் இருக்கிறார்கள். ஒரு சிறு முதலீட்டில் 40 ஆண்டுகள் முன்பாக வைத்திருந்தாலும் இது பல நூறு கோடிக்கு உற்பத்தி ஆகுது. அதாவது இயல்பான விஷயம் தான். ஆகவே அண்ணாமலை பெதட்டுகிறார். அதாவது இவர் என்ன ஊழல் பட்டியல் வெளியிடுவது? அந்த ஆருத்ரா கோல்டு நிறுவனத்துடைய அரிசி என்பவர் அண்ணாமலைக்கு எவ்வளவு பணம் கொடுத்திருக்கிறோம், அந்த அமர்பிரசாத் ரெட்டி கோமாளிக்கு எவ்வளவு பணம் கொடுத்தா அவன் வெளியிட்டு கொண்டிருக்கான் பட்டியல. அதை பேசி மக்கள் மத்தியிலே ஒப்புக்கொள்ள தயாரா அண்ணாமலை? அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பக்கம் வந்து அண்ணாமலை அவர்கள் வெளியிடக்கூடிய ஊழல் பட்டியலை தீர விசாரித்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஊழலில் ஈடுபட்டிருந்தால் அதன் மீது நடவடிக்கை எடுப்பாரா? சார், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அருமை அண்ணன் தளபதி பொறுத்த வரைக்கும் யார் தவறு செய்திருந்தால் அண்ணாமலை சொல்லி அல்ல, நீங்கள் சொல்லியிருந்தாலும் கூட நீங்கள் சொன்னாலும் கூட உண்மைத்தன்மை இருந்தால் நிச்சயமாக 100% நடவடிக்கை எடுப்பார். அதில் யாருக்கும் இருவேறு கருத்தில் கிடையாது. ஆனால் இவர் தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக சுய லாபத்திற்காக தன்னை வளர்த்து கொண்டு வேண்டியது தமிழ்நாட்டில் பாஜக வளர்ப்பதற்காக தான் அண்ணாமலை இவ்வளவு போராடுகிறார் என்று சொல்லுகிறீர்களா? அண்ணாமலை என்கின்ற தனிநபர் அவர் வளர வேண்டும் என்பதற்காக பல நூறு கோடிகளை கொள்ளையடித்தல கூட்டணியாக வைத்துக் கொண்டு இவர் இது போன்று பிதட்டுகிறார். ஆகவே அண்ணாமலையுடைய பேச்சு பொருட்டு 10 நிமிடத்திற்கு மேல் தமிழ்நாட்டில் தாக்கு பிடிக்க முடியாது. இமயமலை போன்று இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு குப்பை மேடு போல் இருக்கக்கூடிய அண்ணாமலை மோதி வெற்றி பெற முடியுமா? அதே மாதிரி புரட்சி தலைவி அம்மா மீது திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சொத்து குவிப்பு வழக்கு ஒன்று போட்டாங்க. அவர்கள் எப்படி ஒரு வழக்கு போட்டார்களோ அதே மாதிரி வந்து திமுக மீது சொத்து குவிப்பு வழக்கு போடுவதற்கான சூழ்நிலையை அண்ணாமலை உருவாக்குகிறார். ஆக ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் என்று சொல்வார்கள். சரித்திரம் மாறுகிறது, திருப்பி வருகிறது. அன்றைக்கு அவர்கள் மீது புரட்சி தலைவர் மீது வந்து இவர்கள் தொடுத்த வழக்கை போன்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது வழக்கு தொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை அண்ணாமலை உருவாக்குவார் என்றுதான் அதிமுக நினைக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமர்ந்து கொண்டிருப்பது சரித்திரம், தமிழ்நாட்டு மாநில தலைவர் அண்ணாமலை இருப்பது தரித்திரம். இதுதான் சரி இறுதி முடிவு. பல்வேறு முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நன்றி சார். நன்றி.